எங்க வீட்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில நான்வெஜ்ஜுக்கு எப்பயும் ரெகுலரா செய்யற மாதிரி வெள்ளை குருமாவும் ஈரல் கிரேவி செஞ்சுட்டாங்க. மத்தியானத்துக்காச்சும் கொஞ்சம் டிஃபரெண்டா செய்யலாம். மீன் வறுவல், சில்லி சிக்கன், ஒயிட் ரைஸுக்கு பனஞ்சு சாப்பிடுற மாதிரி சிக்கன் வறுவலும் செய்ய சொல்லி. தம்பி என்ன இத்தனை ஐட்டம் செய்ய சொல்ற, என்னால முடியாதுன்ட்டாங்க. அம்மா கழுவி மட்டும் வைங்க, உங்க வேலை எப்படி மிச்சம் பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா செய்யற மாதிரி தில்லைஸ் மசாலா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுல சிக்கன் 65 மசாலா, மெரினா ஃபிஷ் ரோஸ்ட் மிக்ஸ், பள்ளிப்பாளை சிக்கன் மிக்ஸ்னு எல்லாமே இருக்குதுங்க. சிக்கன் மீனுன்னு எல்லாத்துக்கும் மசாலா போட்டு வச்சுட்டாங்க. ஒரு பக்கம் அப்படியே பள்ளிப்பாளையம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கர்ல ஆயில் ஊத்தி சிக்கனை போட்டு நல்லா பரட்டிட்டோம். தில்லைஸ் பள்ளிப்பாளையம் மிக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா சிக்கனை பரட்டிட்டு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடிரணுங்க. ஓபன் பண்ணி கறி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு தேங்காய் போட்டு இறக்கணும்னா கம கமன்னு சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடிங்க. கூடவே சில்லி சிக்கனையும் மீனையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டுங்க. எல்லாத்தையும் பிளேட்ல அழகா சர்வ் பண்ணி டேபிளுக்கு எடுத்துட்டு போய் வச்சாச்சுங்க. அடுத்தது என்ன, சுட சுட சாப்பிட வேண்டியதாங்க. மீன்லாம் நல்ல மசாலா இறங்கிங்க, சாப்பிடறதுக்கு சூப்பராவே இருந்துச்சு. பள்ளிப்பாளையம் டேஸ்ட் சூப்பருங்க. நீங்களும் இதே மாதிரி ஈஸியா செய்யணும் அப்படின்னா தில்லைஸ் மசாலாவை